கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு நாள் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டுவிடும் விரக்தி நிலையை அடைந்தான். தன்னுடைய வேலையை, மற்றவர்களோடு தன்னுடைய உறவை, தன்னுடைய ஆன்மீக நிலையை எல்லாவற்றையும் விட்டுவிட தீர்மானித்தான். தன்னை மாய்த்து கொள்ள விரும்பி அடர்ந்த ஒரு காட்டிற்குள் சென்றான். அதற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்பினான். ஆண்டவரே, என்னை நான் மாய்த்து கொள்ளும் தீர்மானத்தை மாறத்தக்கதாக நீர் ஒரு நல்ல காரணத்தை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உன்னை சுற்றிலும் பார், அந்த மூங்கிலையும் பெரணி செடியையும் காண முடிகிறதா என்று ஆண்டவர் கேட்டார். ஆம் ஆண்டவரே என்றான். பெரணி செடி விதையையும் மூங்கில் விதையையும் ஒரே நாளில்தான் ஊன்றினேன். அவற்றை கவனமாக பராமரித்தேன். ரெண்டிற்கும் தேவையான வெளிச்சத்தையும் தண்ணீரையும் கொடுத்தேன். பெரணி செடியின் விதை சீக்கிரமே முளைத்தெழும்பி பளிச்சென்றிருக்கும் பச்சை நிற இலைகளை விட்டு தரையே மறைத்து படர்ந்து சென்றிருக்கும் பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளித்தது. ஆனால் மூங்கில் விதையிலிருந்து முளை கூட வரவில்லை. ஆனாலும் நான் மூங்கிலை விட்டுவிடவில்லை. 1 வருடம் முடிந்து 2வது வருடமாயிற்று. பெரணி செடி வளர்ந்து படர்ந்து இன்னும் அதிக அழகாக காட்சியளித்தது. ஆனால் 2 வருடமாகிய மூங்கில் விதையிலிருந்து ஒன்றும் வரவில்லை. ஆனாலும் நான் மூங்கிலை விட்டுவிடவில்லை. 3வது வருடமும் ஆயிற்று. மூங்கில் விதையிலிருந்து எதுவும் முளைத்தெழும்பவில்லை. 4வது வருடமாயிற்று. ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. ஆனாலும் நான் விட்டுவிடவில்லை. 5வது வருடத்தில் ஒரு சிறிய முளை தோன்றியது. பெரணி செடியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மூங்கில் மிக சிறிய அற்பமான செடியாக காட்சியளித்தது. ஆனால் 6 மாதத்தில் மூங்கில் சுமார் 10,000 அடி உயரம் ஓங்கி வளர்ந்து விட்டது. அப்படியானால் இந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது? இவ்வளவு உயரம் வளரும் இம்மரத்தை தாங்கத்தக்கதான வலுவான வேர்கள் உருவாகி தரையின் கீழ் பரவி சரியான பிடிப்பை உண்டாக்கி கொண்டது. என்னுடைய படைப்பில் நான் எதையும் விட்டுவிடுவதே இல்லை. அதை கையாளுவது சவால் போன்ற காரியமாக இருந்தாலும் நான் விட்டுவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் மேலும் மனிதனை பார்த்து, என்னுடைய பிள்ளையே, இப்பொழுது உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போராடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு சரியான எதிர்கால வாழ்வுக்காக நீர் வேர் விட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மூங்கிலை நான் கைவிட்டு விடாதது போலவே நான் உன்னையும் விட்டுவிட மாட்டேன். நீ ஒருபோதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பெரணி செடியை விட மூங்கிலுக்கு வித்தியாசமான நோக்கம் உண்டு. ஆனால் இந்த மூங்கிலும் பெரணி செடியும் இந்த காட்டை அலங்கரிக்கின்றன. உன்னுடைய வேலை வரும், நீ உயரமாய் வளருவாய் என்றார். நான் எவ்வளவு உயரம் வளருவேன் என்று மனிதன் மிகுந்த ஆர்வத்தோடு ஆண்டவரை கேட்டான். மூங்கில் உயரமாய் வளர்ந்தது போல நீ வளருவாய் என்றார். மூங்கில் வளரும் உயரத்திற்கா என்று மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆம், எந்த அளவுக்கு உன்னால் வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ந்து எனக்கு மகிமை உண்டாக்கு என்றார். மனிதன் தனது நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டதாக காட்டை விட்டு திரும்பினான். ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. என்னை குறித்து ஒரு அருமையான நோக்கம் வைத்திருக்கிறார். நான் என் வாழ்க்கையில் முன்னேறி செல்வேன் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு திரும்பினான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையில் சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். தேவன் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.